11வது அணுவாகம். வேதமனுச்யாச்சார்யோந்தே வாசின மனுஷாஸ்தி சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயான் மா பிரமதஹ ஆச்சார்யாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மா வ்யவச்சேத்ஸீஹி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பூத்யைன பிரமதிதவ்யம் ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யாம் ந பிரமதிதவ்யம் தேவபித்ருகார்யாப்யாம் ந பிரமதிதவ்யம் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ அதிதி தேவோ பவ பத்தாவது அணுவாகத்தில் ஆத்ம ஞானத்திற்காக ஜபம் பார்த்தோம். அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா, நான் இந்த ஜெகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றேன். என்னுடைய ஞானத்தினால் எனக்கிருக்கின்ற புகழானது மலையை தாண்டி சென்று விட்டது. ஊர்த்வ பவித்ரக, நான் மேலானவனாக தூய்மையானவனாக இருக்கின்றேன். சாஸ்திரத்தில் ஆதித்யனை ஈஸ்வரனாக சொல்லப்படும் அந்த ஈஸ்வரனாக நான் இருக்கின்றேன். சுமேதா அமிர்தோக்ஷிதக, ஞான நிஷ்டை என்னிடம் இருக்கின்றது. அமிர்தத்தில் நான் ஊறி இருக்கின்றேன். இப்படி திரிசங்கோகோ வேத அனுவச்சனம், திரிசங்கு ரிஷி ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு இவ்விதம் கூறினார் என்று ரிஷி ஸ்மரணத்துடன் இதை ஜபம் செய்ய வேண்டும். இந்த வாக்கியங்களை நாம் விசாரம் செய்தால் அது ஸ்ரவணம் என்கின்ற சாதனை. இது விசாரத்திற்காக இங்கு கொடுக்கப்படவில்லை, இதை ஜபத்திற்காக கொடுக்கப்படுகிறது. காரணம், ஞானத்திற்கோ ஞான நிஷ்டைக்கோ என்ன தடைகள் இருந்தாலும் இது போன்ற பிரார்த்தனை ஜபம் இவைகளினால் நீங்கும். பிறகு இதற்கு அடுத்ததாக 11வது அணுவாகம் முழுவதும் சில பண்புகளும் கர்மங்களும் பேசப்படுகின்றது. வைதிக கர்மங்கள், வேத விகிதமான சில கர்மங்களும் சில வேல்யூஸ் பண்புகளும் பேசப்படுகின்றது.
அதை அறிமுகப்படுத்துகின்றார். வேதம் அனூச்ய ஆச்சாரியக அந்தேவாசினம் அனுசாஸ்தி. வேதத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஞானத்திற்கு பிறகு ஆச்சாரியக வேதத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் அந்தேவாசினம் சிஷ்யனிடம் அனுசாஸ்தி கீழ்கண்ட கட்டளைகளை இடுகின்றார். கீழ்கண்ட கட்டளைகள் என்றால் வரப்போகின்ற பண்புகளை கூறுகின்றார். அனுசாஸ்தி. அதில் 2 சென்ற வகுப்பில் பார்த்தோம். சத்தியம் வத, சத்தியத்தை பேசு. தர்மம் சர, இது பொதுவாக சொல்கின்றார். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள எல்லா கர்மங்களையும் நீ செய். இங்கு தர்மம் என்ற சொல் கர்ம, விகிதம் கர்ம, வேதத்தினால் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய். இதோடு நிஷித்த கர்மம் மா ஆச்சர, நிஷித்த கர்மத்தை செய்யாதே என்ற பொருளும் அடங்குகின்றது. இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த சொல் ஸ்வாத்யாயாத் மா பிரமதக. ஸ்வாத்யாயத்திலிருந்து, வேதத்தை படிப்பதிலிருந்து மா அவ்விதம் செய்யாதே. மா பிரமதக என்றால் மறந்து விடாதே, கவனக்குறைவாக வேதத்தை படிப்பதிலிருந்து நிறுத்தி விடாதே. பிரமாதக என்றால் கவனக்குறைவு. இங்கு கவனக்குறைவு என்றால் அதை விட்டு விடாதே என்று பொருள். ஸ்வாத்யாயத்தில் கவனக்குறைவாக இருக்காதே, அதுதான் டிரான்ஸ்லேஷன். ஸ்வாத்யாயாத் மா பிரமதக என்றால் ஸ்வாத்யாய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதே. இங்கு ஸ்வாத்யாயம் என்றால் செல்ஃப் ஸ்டடி, தானாக படித்தல். காரணம் என்ன? இப்பொழுது இந்த மாணவன் குருகுலத்திலிருந்து வெளியேறுகின்றான். அவனுக்கு குருவிடமிருந்து இனி படிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. வேதத்தை படிக்க வேண்டிய அளவு பல வருடங்கள் குருகுலத்தில் படித்து விட்டான். பிறகு ஆசிரியர் சொல்கின்றார், நீ குருகுலத்திலிருந்து வெளியேறியதற்கு பிறகு எதை படித்தாயோ அதை நீயாக படித்து கொண்டிரு. என்னிடமிருந்து எதை கற்றுக்கொண்டிருந்தாயோ அதை நீயாக படித்து கொண்டிரு, அதை விட்டு விடாதே என்று கூறுகின்றார். எதையாவது நம்ம ஒன்று படிச்சிருந்தோம் என்றால், கேட்டிருந்தோம் என்றால், அதை மீண்டும் மீண்டும் படித்திருந்தால்தான் அது கவனத்தில் இருக்கும். சில வருடங்கள் அதை படிக்கவில்லை என்றால் அவைகளையெல்லாம் நாம் மறந்து விடுவோம். 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டு படித்த லெசன் எல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கோ? அப்போ எக்ஸாம் எழுதின முடிஞ்சுடனே அதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம. காரணம் என்ன? அதை நம்ம படிச்சுட்டு இல்லை. ஆனால் ஒரு டீச்சர் அந்த கிளாஸுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். காரணம் மீண்டும் மீண்டும் படிப்பதனால். இப்போ செல்ஃப் ஸ்டடி தான் இங்கு ஸ்வாத்யாயம் என்று சொல்லப்படுகிறது. வேதம் படித்து முடித்ததற்கு பிறகு மீண்டும் தானாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். வியாக்கரணமெல்லாம் படித்திருப்பான் அந்த சிஷ்யன். அந்த அறிவை வைத்துக்கொண்டு விதவிதமான தர்மசாஸ்திரங்கள், வேதத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் அவன் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் கவனமில்லாமல் இருந்து விடாதே. இப்போ முதல்ல என்ன சொல்லிடுறார்? சத்தியத்தை கடைப்பிடி, தர்மப்படி இரு, பிறகு படித்த ஞானத்தை விட்டு விடாதே. இந்த குருகுலத்தில் நீ என்னெல்லாம் என்னிடமிருந்து படித்தாயோ அவைகளை விட்டு விடாதே என்று ஆசிரியர் கூறுகின்றார். இதெல்லாம் ஆசிரியர் கூறுவதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக ஆச்சார்யாய பிரியம் தனம் ஆகிருத்ய. ஆச்சார்யாய என்றால் ஆசிரியருக்கு, பிரியம் தனம் என்றால், பிரியம் என்றால் அவருக்கு வேண்டும், அவருக்கு தேவையான
அவருக்கு பயன்படக்கூடிய, பிரியம் என்றால் அவருக்கு பயன்படக்கூடிய, தனம் என்றால் பணத்தை, ஆகிருத்திய கொண்டு நீ கொடுக்க வேண்டும். ஆசிரியருக்கு குரு தட்சணை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக இங்கு சொல்லப்படுகின்றது. பிறகு ஆகிருத்திய என்றால் கொடுத்ததற்கு பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும்? கிரகஸ்த ஆசிரமத்திற்குள் செல்ல வேண்டும். இல்லறத்திற்குள் சென்று என்ன செய்ய வேண்டும்? பிரஜாதந்தும் மா வியவச்சேத்சீஹி. பிரஜாதந்து என்றால், தந்து என்றால் நூல், பிரஜாதந்து என்றால் வம்சத்தொடர். பிரஜாதந்து என்றால் வம்சத்தொடர். பிரஜாதந்தும் என்றால் வம்சத்தொடரை மா வியவச்சேத்சீஹி அறுத்து விடாதே, நிறுத்தி விடாதே. இல்லறத்துக்கு சென்று உன்னுடைய வம்சத்தொடரை விட்டு விடாதே. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ குழந்தையை பெற வேண்டும், சந்ததியை வளர்க்க வேண்டும். பிரஜாதந்து என்றால் உங்களுடைய வம்சத்தை நீ நிறுத்தி விடாதே. மா வியவச்சேத்சீஹி. இதில் முதலில் என்ன நியமம் வருகின்றது? ஆசிரியருக்கு குரு தட்சணை கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் சமுதாயம் எப்படி இருந்தது என்றால், ஒரு பிரம்மச்சாரியானவன் வேத பாடசாலையில் சென்று வேதத்தை எல்லாம் நன்கு பயின்று வருகின்றான். ஒரு சிறு வயதில் உபநயனத்திற்கு பிறகு செல்வான். பிறகு 12 வருஷங்களுக்கு பக்கம் அங்கேயே இருந்து அந்தந்த வேதத்தை, மற்ற ஞானத்தை அவன் பெறுவான். பிறகு இல்லறத்திற்கு செல்வதற்கு முன் அவன் சென்று அரசனிடம், ராஜாவிடம் தான் பெற்ற ஞானத்தை அவன் காட்டுவான். அரசபையில் போய் சொல்லுவான், இப்படியெல்லாம் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. அதில் சந்தோஷப்பட்ட அரசர் என்ன செய்வார்? அவனுக்கு தட்சிணை கொடுப்பார். அந்த தட்சிணையை அவன் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்து ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். குருகுலத்தில் அதை அவன் ஒப்படைத்துவிட்டு பிறகு அவன் இல்லறத்திற்குள் செல்ல வேண்டும். இது ஒரு காலத்தில் ட்ரெடிஷன், பழக்கமாக இருந்தது. ஆகவே ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்திய, ஆசிரியருக்கு பிரியம் தனம் என்றால் அவருக்கு எது தேவையோ அந்த பொருளை நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஆகிருத்திய என்றால் கொடுத்துவிட்டு பிறகு வம்சத்தொடரை நீ தொடர வேண்டும் என்று கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், குருகுலத்தில் இருக்கும் பொழுது சிறிய பையனாக இருப்பான். அவனுக்கு ஆசிரியர் அனைத்துமே இலவசமாக கொடுப்பார். உணவு, உடை, பிறகு இருக்கிற இடம், இந்த அறிவை போய் ஆசிரியர் விற்க மாட்டார். அவர் அதை கொடுத்து விடுவார். பிறகு இவன் பெரியதானதற்கு பிறகு இல்லறத்திற்குள் சென்று இவன் பொருளை ஈட்ட ஆரம்பித்ததற்கு பிறகு என்ன செய்யணும்னா, அப்பொழுது படித்ததற்காக இவன் பொருளை குருவுக்கு கொடுக்க வேண்டும். அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அடுத்த தலைமுறைக்கு அந்த பொருளானது பயன்படும். இவன் சிறு பையனாக இருக்கும் பொழுது இவனை பார்த்துக்கிறதுக்கு எப்படி இவருக்கு பொருள் கிடைச்சதுன்னா, இதற்கு முன் இருந்த மாணவர்கள் படித்து சென்றதற்கு பிறகு இல்லறத்திற்கு சென்று பிறகு அவர்களால் ஈட்டுகின்ற தொகையை கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள். அந்த காலத்தில் கரன்சி நோட்டுன்னு இல்லாமல் இருந்திருக்கலாம். பசுவாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், தானியமாக இருக்கலாம். ஒரு ஆசிரமத்துக்கு தேவையானது, மாணவர்களுக்கு தேவையானதையெல்லாம் பழைய மாணவர்கள் கொடுப்பார்கள். இல்லறத்திற்கு சென்றதற்கு பிறகு அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும். இவ்விதம் தொடர்ந்து பரம்பரையாக செல்லும். இன்னைக்கு இந்த மாதிரி நடக்காவிட்டாலும் கூட பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சம்பாரித்து அவர்களுடைய குழந்தைக்கு படிக்கிறதுக்காக பொருளை கொடுக்கிறார்கள். பிறகு அந்த பையன் என்ன செய்கின்றான்? அவன் பெரிதானதற்கு பிறகு அவனுடைய குழந்தைக்கு அவன் சம்பாதிக்கும் பொழுது கொடுக்கின்றான். எப்படியோ சிறு வயதில் நம்ம சம்பாதிக்காத வயசில் நம்மளுடைய பெற்றோர்கள் பொருளை கொடுத்தார்கள். அதே போல் அவர்களுடைய குழந்தை சம்பாதிக்காத வயசில் அவர்கள் பொருளை கொடுக்கின்றார்கள். இப்படி பரம்பரையாக வருகின்றது.
அந்த காலத்தில் இருக்கிற சமுதாய அமைப்பு வேறு, இப்பொழுது இருக்கின்ற அமைப்பு வேறு. எந்த அமைப்பிலும் ஒன்று என்னவென்றால், மாணவர்களினுடைய படிப்புக்கு மற்றவர்கள் உதவ வேண்டும். மாணவனே வேலையை செஞ்சு மாணவனே படிக்கணும்னு சொன்னால் படிக்க முடியாது. அவனே வேலை செஞ்சு அவனே படிக்க முடியாது. எல்லாம் பிஹெச்டி லெவலில் வேணால் அது ஒத்து வரலாம். ஆனால் சிறு வயதில் முழு நேரமும் அவனுக்கு படிப்பில்தான் இருக்க வேண்டும். அதனால தான் பிரம்மச்சாரிகள் மாணவர்களுக்கு முக்கியமான நியதி, பொருளை கையாளக்கூடாது, அரசியலில் பிரவேசம் செய்யக்கூடாது, எந்த விதமான பொறுப்பிலையும் இருக்கக்கூடாது. காரணம் என்ன? அப்பொழுதுதான் அவர்களால் படிக்க முடியும். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தித்தான் வருகின்றது. ஆகவே ஆசிரியருக்கு பொருளை கொடுத்து பிறகு வம்சத்தொடரை நீ விட்டுவிடாதே என்று சொல்லப்படுகின்றது. ஆசிரியருக்கு எதற்காக பொருள் என்றால், ஆசிரியர் அடுத்த தலைமுறையை அவர் காப்பாற்றுவார். இவ்விதம் பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தது. அல்லது நாம் எதை அடைந்தாலும் இலவசமாக பெறக்கூடாது. ஒரு காலத்தில் இலவசமாக பெற்றிருந்தாலும் அதற்காக பிறகு நாம் நம்முடைய உதவியை செய்ய வேண்டும். அந்த புத்தி நமக்கு வரணும். அதுதான் கர்மயோக புத்தின்னு சொல்றது. ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா எனக்கு வேண்டாம். எது எனக்கு வருகின்றதோ அதற்கு தகுந்த உழைப்பையோ அதற்கு தகுந்த ஒன்றை நான் கொடுத்திருக்க வேண்டும். அவருக்கே கொடுக்க முடியல, யாருக்காவது கொடுக்கணும். ஆகவே நம்மளுடைய புத்தியிலிருந்து ஃப்ரீயாக கிடைக்கட்டும், இலவசமாக கிடைக்கட்டும்ங்கிற எண்ணத்தை நீக்கணும். அப்பொழுதுதான் சமுதாயம் நன்கு செயல்படும். அவ்விதம் ஆசிரியருக்கு தனத்தை கொடுத்து வம்சத்தொடரை செய் என்பது உபதேசம். இனி அடுத்ததாக, சத்யாத் ந பிரமதிதவ்யம். சத்தியத்திலிருந்து, சத்தியம் பேசுவதிலிருந்து, ந பிரமதிதவ்யம் கவனக்குறைவாக இருந்து விடாதே. ந பிரமதிதவ்யம் என்றால் கவனக்குறைவாக இருந்து விடாதே. உண்மை பேசுவதிலிருந்து தவறுதலை அடைந்து விடாதே. ந பிரமதிதவ்யம் என்றால் கவனக்குறைவாக இருக்காதே அல்லது தவறுதலை அடைய வேண்டாம். டோன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்லெக்ட்னு சொன்னால் அதை விட்டு விடுவது. சத்தியம் பேசுவதிலிருந்து நீ தவறி விடாதே. இதை கொஞ்சம் எச்சரிக்கின்றார். ஏற்கனவே சொன்ன கருத்தை தான் இப்பொழுது சொல்ல போறார். முதலில் சாதாரணமாக சொன்னார், உண்மை பேசு, தர்மப்படி இருன்னு சொல்லி. இப்பொழுது உண்மை பேசுவதிலிருந்து தவறுதலை அடையாதே என்றால், குருகுலத்தில் இருக்கும்போது மீறினா குருக்கிட்ட மட்டும் போய் சொல்கிறதுக்கு சூழ்நிலை வரலாம். ஏதாவது தேவையில்லாத பண்ணோம் அப்படின்னா. சமுதாயத்துக்குள்ளே போயிட்டோம்னா காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் பொய் சொல்லித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்குன்னு சிலர் நினைக்கலாம். ஏன்னா சமுதாயத்துக்குள்ளே போய் விவகாரம்னு இருந்தால் எத்தனையோ டிரான்சாக்ஷன் வரும் பொழுது பொய் சொல்ல தூண்டும். சில சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா பொய் தான் கவசம் மாதிரி பயன்படும். அந்த சமயத்தில் நீ வேதத்தை எல்லாம் மறந்து விடாதே, கவனமாக இரு என்று எச்சரிக்கின்றார். சத்தியத்திலிருந்து நழுவி விடாதே. இதை கேட்ட உடனே நமக்கு சந்தேகம் எல்லாம் வரலாம், சத்தியத்திலிருந்து நழுவுனா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த இடத்துல சத்தியத்திலிருந்து நழுவி விடாதேன்னு சொன்னால், நம்ம ஒரு பொருளை இனி ஒருத்தருக்கு விற்றோம் அப்படின்னா அவங்ககிட்ட சத்தியத்தை சொல்லி விற்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. நம்ம எது சொல்கிறோமோ அது சத்தியமாக இருக்கும். எதெல்லாம் உண்மையோ அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நேர்மையாக வாழ்ந்தால், உண்மையை சொல்லி வாழ்ந்தே சமுதாயத்தில் வாழ முடியும். நமக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி உழைப்பில் வர்ற பொருளை எடுத்துட்டு திருப்தியாக வாழ முடியும்னா கண்டிப்பாக சத்தியம் சொல்லிய வாழ முடியும். அதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே சத்யாத் ந பிரமதிதவ்யம், தர்மாத் ந பிரமதிதவ்யம். இங்கு தர்மக என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கடமைகள். ஏற்கனவே சொன்ன கருத்து தான். தர்மம் சர, அதே தர்மந்தான். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கடமைகளிலிருந்து தவறுதலை அடைந்து விடாதே. சோம்பேறித்தனத்தினால் இதெல்லாம் செய்யணுமா,
என்று விட்டு விடாதே. சந்தியாவந்தனம் முதலிய கடமைகள், அதிலிருந்து ந பிரமதிதவ்யம், அதை நீ விட்டு விடாதே, தொடர்ந்து கடைபிடி. அடுத்தது குஷலாத் ந பிரமதிதவ்யம். இந்த வார்த்தையும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். குஷலமாக இருக்கீங்களான்னு நம்ம கேட்போம் அல்லவா. குஷலம்னு சொன்னால் நம்மை பாதுகாத்து கொள்வது, வெல்பீயிங். உன்னை பாதுகாத்து கொள்வதிலிருந்து தவறுதலை அடையாதே. குஷலம்னு சொன்னால் நம்மை பாதுகாத்து கொள்ளுதல். உடல்நிலை சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்றது, நமக்கு தேவையான பாதுகாப்பு உனக்கு இருக்கட்டும். எல்லாம் சந்நியாசம் வந்ததுக்கப்புறம் எல்லா பாதுகாப்பையும் விட்டுட்டு போகலாம். அது வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாப்பதிலிருந்து நீ தவறி விடாதே. இதெல்லாம் சொல்கிறார். ஆத்ம ரக்ஷணாத்னு அர்த்தம். குஷலம்னு சொன்னால் நமக்கு சௌரியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைகளையோ அவைகளையெல்லாம் நீ அடைந்து கொள் என்று சொல்கின்றார். அடுத்தது பூத்தியை ந பிரமதிதவ்யம். பூதி என்றால் முன்னேற்றம், கம்ஃபர்ட், கொஞ்சம் லக்ஸுரி, முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்திலிருந்து உன்னை நீ விட்டு விடாதே, உன்னை நீ காத்துக்கொள், தவறுதலை அடையாதே. இப்போ குருவே என்ன சொல்கிறாரு, அப்படியே கொஞ்சம் லக்ஸுரியாக வாழ்ந்து பழகுன்னு சொல்கிறார். கொஞ்சம் சம்பாரிச்சு வேலைக்கு போன நாளில் ஒரு சைக்கிள் வாங்கி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தா என்னன்னா, நாள் ஆக கொஞ்சம் முன்னேறணும், கொஞ்சம் சௌரியமாக இரு அப்படின்னு சொல்கிறார். பூத்தி அப்படின்னு சொன்னால் லக்ஸுரி, கம்ஃபர்ட். உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்திக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வேதாந்தம் படிக்கும்போது சந்தேகம் வந்துடலாம், இப்படியெல்லாம் நான் முன்னேறக்கூடாதா அப்படின்னு. சாஸ்திரமே சொல்லுது அப்படியெல்லாம் முன்னேறணும். காரணம் என்ன தெரியுமோ, பணம் இல்லாத போதும் நான் சம்சாரியாக தான் இருந்தேன், இவ்வளோ வந்தும் எனக்கு சம்சாரம் போகலின்னு தெரிகிறதுக்கு பணமாவது வரணும் அல்லவா. அப்படி எதுக்காவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, இதையெல்லாம் நீ நன்கு அனுபவி. ஆனால் எப்படி, தர்மப்படி. அதுதான் அங்கே கீ பாயிண்ட்னு சொல்கிறது. அந்த தர்மப்படி நீ பணத்தை சம்பாரி சௌகரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வைத்துக்கொள். இப்போ இங்கே பூத்தியை என்றால் பூத்தியர்த்தாத், பூத்தியாகா, அதாவது கம்ஃபர்ட், முன்னேற்றம், சௌகரியம், அதிலிருந்து நீ தவறுதலை அடையாதே, அதையையும் நீ காப்பாற்று, வைத்துக்கொள். ந பிரமதிதவ்யம். இனி அடுத்தது ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். மீண்டும் சுவாத்தியாய பிரவச்சனம் வருகின்றது. இந்த உபனிஷத்தில் சுவாத்தியாயம் பிரவச்சனம் முக்கியமாக கூறப்படுகிறது என்று பார்த்து வருகின்றோம். சுவாத்தியாயம் என்றால் தான் படித்தல், பிரவச்சனம் என்றால் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுதல். அதில் கவனக்குறைவில்லாமல் இரு என்றால் நீயும் படித்து மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். இங்கு பிரமதிதவ்யம் என்றால், ந பிரமதிதவ்யம் என்றால் அதை செய்யாமல் இருந்து விடாதே. சுவாத்தியாய பிரவச்சனத்தை செய்ய வேண்டும், அதிலிருந்து தவறுதலை அடையாதே. அடுத்தது தேவ பித்ரு கார்யாபியாம் ந பிரமதிதவ்யம். தேவ காரியம், பித்ரு காரியம். தேவ காரியம் என்பது யாகங்கள், பூஜைகள், இவைகள் தேவர்களுக்காக செய்யப்படுகின்ற பூஜைகள். பித்ரு காரியம் என்பது ஸ்ரார்த்தம் முதலியவைகள். இவைகளிலிருந்து தவறுதலை அடையாதே என்றால் அவைகளையும் செய்ய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கிற ஸ்ரார்த்தம் போய் சேருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நினச்சிட்டு உன்னுடைய கடமையை விட்டு விடாதே. ஸ்ரத்தையுடன் ஸ்ரார்த்தமெல்லாம் செய்யணும். பிறகு தேவர்களுக்கான ஹவிஷ கொடுப்பது, இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும். தேவர்கள் என்றால் இந்த இயற்கையை தான் சாஸ்திரம் தேவர்களாக சொல்லப்படுகிறது. இயற்கையிலிருந்து நல்ல பிரயோஜனத்தை அனுபவிக்கின்றோம். அந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வு அந்த இயற்கைக்கு தெரிவிப்பது போல்
அந்தந்த தேவதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். பிறகு நம்முடைய முதியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, இறந்து சென்று விட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இதுவரை தேவ பித்ருகார்யாபியாம் ந பிரமதிதவ்யம் என்பது வரை தர்மம் சர சத்தியம் வத என்று சொன்னதனுடைய விளக்கமாக வேறு சில கருத்துக்களுடன் வந்தது. இனி அடுத்ததாக சிலரிடம் எப்படிப்பட்ட பாவனையை நாம் வைக்க வேண்டும் என்று ஆசிரியர் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கின்றார். நீ உன்னுடைய தாயிடம் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட், பாவனையை வைக்க வேண்டும்? மாத்ரு தேவக பவ. இங்க சப்ஜெக்ட் துவம், நீ, பவ நீ அப்படி இரு. நீ எப்படி இருவா? மாத்ரு தேவக, மாதா தேவக எஸ்ய சக, யாருக்கு அம்மா தேவனாக கருதப்படுகின்றதோ அவனாக நீ இரு. தாயை தேவனாக, இறைவனாக கருதுபவனாக நீ இரு என்று பொருள். மாத்ரு தேவக என்றால் தேவனைப் போல தாயை பூஜை செய்பவனாக நீ இரு. உன்னுடைய தாயிடத்தில் உனக்கு இருக்க வேண்டிய பாவனை இறைவன், தேவதை, கடவுள் என்கின்ற பாவனையுடன் நீ இரு. இப்படி 4 பேர்த்துக்கு சொல்றார். தாய், தந்தை, ஆசிரியர், அதிதி, எல்லாரிடத்தில் தேவதா புத்தி உனக்கு இருக்கட்டும். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சிறு வயதில் சிறு பையனுக்கு வருகின்ற பக்குவம் தாயிடமிருந்து தான் வருகின்றது. நமக்கு குழந்தையில ஒன்றும் தெரியாதப்போ நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய குணம் எப்படி அது பில்டப், அது எப்படி உருவானது என்றால் தாயிடமிருந்து தான் உருவானது. அந்த நன்றி உணர்வுக்காக தாயை கடவுளாக நீ நினைக்க வேண்டும். இந்த இடத்துல தாய் எப்படி இருந்தாலும் கடவுளாகத்தான் நினைக்க வேண்டும். அவனுக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ சொத்து அதிகமாக கொடுத்துட்டானே, நான் எப்படி தேவனா நினைக்கிறது, அதெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. தாய் தந்தைன்னு சொன்னால் அவர்களும் மனிதர்கள் தான். குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆகவே மனிதன்னு பார்த்தா அவர்களிடம் சில குறைகள் இருக்கும், சில நிறைகள் இருக்கும். நம்ம மனிதர்கள்னு பார்க்காம தாய் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் பார்த்து இந்த சரீரத்தை கொடுத்து பண்பை கொடுத்த அந்த ஒரு நன்றி உணர்வுக்காக தேவதையை போல் நாம் பாவிக்க வேண்டும். வேற எந்த விதமான நிபந்தனை இருக்கக்கூடாது. தாயின்னு சொன்னால் தேவதை தான். அந்த தாயிடமிருந்து நம்ம சில கஷ்டங்கள் பட்டிருந்தாலும், தந்தையிடமிருந்து கஷ்டங்கள் பட்டிருந்தாலும், சில கஷ்டங்கள் நம்மளுடைய நன்மைக்காக இருக்கலாம், சில சமயங்களில் நன்மைக்காக இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கண்டிஷன் இல்லாம தேவதையை போல் பார்க்க வேண்டும். அடுத்தது பித்ரு தேவோ பவ, தந்தையை தேவனாக பார்ப்பவனாக நீ இருக்க வேண்டும். பித்ரு என்றால் தந்தை, தேவக என்றால் இறைவன். பித்ருவை தந்தையை கடவுளாக கொள்பவனாக நீ இரு. ஆச்சாரிய தேவோ பவ, ஆசிரியரை தேவனாக பாவிப்பவனாக நீ இரு. ஆச்சாரிய தேவோ பவ. இந்த மூன்றினுடைய பெருமையை பல உபனிஷத்துக்களிலும் பேசப்படுகின்றது. மாதா, பிதா, குரு என்று இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று சாஸ்திரம் அதிகமாக வலியுறுத்துகின்றது. கடோபனிஷத்தில் திரிபிரேத்ய சந்திம் என்று யமதர்மராஜா சொன்னார். யாருக்கு தாய் தந்தை குருவிடம் நல்ல இணக்கம் கிடைத்துள்ளதோ அவர்களுடைய மனம் பக்குவப்பட்டிருக்கும். அவர்கள் இந்த யாகத்தை செய்தால்தான் அவர்கள் ஸ்ரத்தையோடு இருப்பார்கள், இந்த யாகத்தினுடைய பலன் வரும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. சாதாரணமாகவே ஒரு மனிதன் பெரியவனாக ஆனதற்கு பிறகு அவனுடைய குணத்தை எதை வச்சு நிர்ணயிக்கலான்னு சொன்னால்,
அவனுடைய தாய் தந்தை அவனுக்கு கிடைத்த ஆசிரியர்கள். இதை வைத்து அவர்களுடைய குணத்தை நாம் நிர்ணயிக்கலாம். காரணம் என்னவென்றால், சிறு வயதில் தாயிடனுடைய அன்பை ஒருவன் அனுபவிச்சிருந்தால்தான் அந்த அன்புங்கிறதனுடைய அர்த்தமே தெரியும். ஒரு குழந்தைக்கு தாயினுடைய அன்பை அனுபவிக்கவில்லை என்றால் அவன் பெருசான ஒரு முரடனாக தான் இருப்பான். காரணம் என்ன? மற்றவர்களை ஹிம்சப்படுத்துவான். காரணம், அந்த மென்மையான மனதை அவன் அனுபவித்ததே கிடையாது. அந்த சாஃப்ட் நேச்சர் ஒன்றை நம்ம அனுபவிச்சிருந்தா தானே அதனுடைய பெருமை நமக்கு தெரியும். அவ்விதம் தாய் தந்தை அவர்கள் தாய் இருக்கும் பொழுதே தெய்வமாக அந்த தாயை பார்க்க வேண்டும். அதே போல் ஆசிரியர் விஷயத்திலையும் அப்படித்தான். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது பேர் வச்சுட்ருப்போம். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பேர் வைக்காத ஆசிரியரே கிடையாது. அவங்க அம்மா அப்பா அவருக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பசங்களும் ஒரு பேர் வச்சுட்ருப்போம். விளையாட்டுத்தனமாக இருக்கும். இப்போ நம்ம காலேஜில் படிக்கும்போது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் போனால் எந்திரிச்சு நின்று ஒரு மரியாதை அவருக்கு வரும். நீங்கள் அன்றைக்கி இவ்வளோ தூரம் அடிச்சங்காட்டி தான் நான் இன்றைக்கி காலேஜ் போயிட்டுருக்கிறேங்கிற புத்தி அப்போ வரும். ஆகவே ஆசிரியருடைய பெருமையும் கூட அனுபவிச்சிட்ருக்கிற வரைக்கும் தெரியாது, அதற்கு பிறகு நாம் உணர்வோம். அதனால் ஆசிரியரே சொல்கிறார். இப்போ அந்த ஆசிரியரே சொல்கிறார், நீ ஆசிரியரை தேவனா நினைன்னு சொல்லி. அவன் போகும்போது தான் நினைப்பான், அழுதுட்டு போவான். இருக்கிற வரைக்கும் உங்கள் பின்னாடி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ தான் உங்கள் பெருமை தெரியுதுன்ட்டு போவான். ஆகவே சொல்கின்றார், ஆசிரியரை தேவனாக நினைக்க வேண்டும். இப்படியெல்லாம் சொன்ன உடனே நமக்கு சந்தேகம் வரும், அவர்கள் எல்லாமே மனிதர்கள் தானே, அவர்களிடம் குறை நலங்கள் எல்லாம் இருக்குமேன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு மனிதனாக யாரையுமே பார்க்கக்கூடாது. தாயின்னு சொன்னால் தாய்ங்கிற ரோலில் தெய்வந்தான். அது தாய்ங்கிற ரோலை விட்டு வந்ததுக்கப்புறம் குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம். தந்தைங்கிற ரோலில் அவங்க தெய்வந்தான். ஆசிரியருங்கிற ரோலில் இருக்கிற வரைக்கும், அந்த பங்கில் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு சமம்தான். காரணம் என்ன? அவர்களிடமிருந்து தான் நாம் பிரயோஜனத்தை அடைகின்றோம். நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம், ஒரு குழந்தைய தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் ஆசிரியர் இல்லாமல் வளர்த்தி பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. காரணம் என்ன? இந்த 3 பேர் தான் ஒரு குழந்தையை, ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குகின்றார்கள். ஆகவே இந்த மூவரிடம் எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும் என்றால், தேவக, இறைவன் என்ற பாவனை இருக்க வேண்டும். பிறகு அதிதி தேவோ பவ. அதிதி என்றால் விருந்தினர்கள். வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை கூட தேவனாக, இறைவனாக கருது. யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, பகவான் வந்துட்டு இருக்கார், அவருக்கு நான் உணவு படைக்கின்றேன் என்ற பாவனையுடன் நீ செய்ய வேண்டும். அந்த காலத்தில் அது பொருந்தும். திதின்னு சொன்னால் காலம், டைம். அதிதின்னு சொன்னால் சொல்லாமல் வருபவர்கள் அர்த்தம். காலம் இல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார்கள். அது என்னன்னா, நம்மளுடைய பிராரப்தத்தில் வரல, அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். எதிர்ச்சையாக வந்துள்ளார்கள், அதை ஈஸ்வரனாக கருது. இப்போ கடவுள் கடவுளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி நீ நினைத்துக்கொள். அதனால தான் சில வீட்டில் டைனிங் ஹாலில் எழுதியிருக்கும், காட் இஸ் அன்சீன் கெஸ்ட்டுன்னு சொல்லி. கண்ணுக்கு தெரியாத கெஸ்ட்டுன்னு எழுதி வச்சுட்டு வர்ற கெஸ்ட்டு எல்லாம் மூஞ்சி சுழிச்சிட்டு போட்டுட்ருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. வர்றவங்கெல்லாம் கடவுளுக்கு சமமாக பாவிக்க வேண்டும். அது அவங்ககிட்ட சொன்னால் வந்துடுவாங்க அடிக்கடி. அவங்ககிட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம செய்துதான் ஆக வேண்டும். வெறுப்பு இருக்கக்கூடாது. முதல் 3 நம்முடைய வாழ்க்கையோட நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களிடம் தேவ பாவனையை வைக்க வேண்டும். இந்த தேவ பாவனையை வைக்க வேண்டும்னு சொன்னாவே நம்ம மனசு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அது எப்படி தேவ பாவனை வைப்பது? அவர்களிடமிருந்து சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கே, அவர்களும் மனிதர்கள் தானே, தவறுகள் இருந்ததேன்னு மனசில் தோணும். அதை நம்ம நீக்கி வச்சுட்டு, அந்த தந்தைங்கிற ரோல் எனக்கு எவ்வளவு பயன் தந்தது, தாய் அப்படிங்கிற ரோல்லிருந்து நான் பயனடைஞ்சேன், ஆசிரியர் அப்படிங்கிற ரோல்லிருந்து, அந்த பங்கிலிருந்து நான் பயனடைந்தேன், அதற்காக அவர்களை நாம் வணங்குகின்றோம். பிறகு அதிதி, அது இல்லறத்தில் இருப்பவர்களுடைய கடமை. இனி அடுத்ததாகவும் சில பண்புகள் பேசப்படுகின்றது.
அடுத்த பகுதி. யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி யான்யஸ்மாககம் சுசரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோ இதராணி ஏகே சாஸ்மாத் ஸ்ரேயா கும்சோ ப்ராஹ்மணாஹ தேஷாம் த்வயாசனேன பிரஸ்வசிதவ்யம் வாழ்க்கையில் எது தர்மம் எது அதர்மம் என்கின்ற ஞானத்தை அடைவதற்கு 3 பிரமாணங்கள் இருக்கின்றது. பிரமாணம்னா ஷோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இது தர்மம் இது அதர்மம் என்று தெரிந்து கொள்வதற்கு 3 உபாயங்கள் இருக்கின்றது. அந்த 3னுடைய பிரமாணத்தை உபாயத்தை வைத்து கொண்டுதான் நாம் தர்ம அதர்ம விஷயத்தில் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதில் முதல் உபாயமாக நமக்கு அமைவது ஸ்ருதி அல்லது வேதம். வேதம்தான் நமக்கு முதல் முக்கியமான சாஸ்திரம் தர்ம அதர்ம விஷயத்தில். இரண்டாவதாக ஸ்மிருதிஹி. ஸ்மிருதி என்றால் வேதத்தில் சொன்ன கருத்தை மனதில் கொண்டு ரிஷிகளால் எழுதப்பட்ட நூல்கள் ஸ்மிருதிஹி. அந்த ஸ்மிருதியின் மூலமாகவும் இது தர்மம் இது அதர்மம் என்ற ஞானத்தை நாம் பெற வேண்டும், பெற முடியும். மூன்றாவதாக சிஷ்டாச்சாரக. சிஷ்டாச்சாரக என்றால் இப்பொழுது உயிரோடு வாழ்ந்திருக்கும் பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை. சிஷ்டாச்சாரக. சிஷ்ட ஆச்சாரகன வாழ்க்கை. சிஷ்டகன்னு சொன்னால் இப்பொழுது பெரியவர்களுடைய வாழ்க்கை, மகான்களினுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே தர்மா தர்மத்தை நிர்ணயிக்கும். ஒரு மகான் இப்படி செய்திருந்தார்னா அது தர்மம், அவர் ஒன்று செய்யலைன்னா அது அதர்மம். இவ்விதம் வேதம் என்பது காலம், இந்த காலத்தில் தோன்றியது என்று இல்லாமல் பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கின்றது சிருஷ்டியினுடைய துவக்கத்திலிருந்து. அதில் எல்லாம் மிக சுருக்கமாகத்தான் தர்மா தர்ம விஷயங்கள் இருக்கும், ஜென்ரலாக இருக்கும். சத்தியம் வத, தர்மம் சர, இப்போ நம்ம பார்த்தோமே அவைகளெல்லாம் பொதுவாக வேதத்தில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் வேதம். உபனிஷத் என்பது வேதம். ஆகவே வேதத்திலிருந்து சில தர்மா தர்ம விஷயங்கள். பிறகு வேதத்தில் சொல்லியிருந்த கருத்தை சற்று விளக்கி சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ரிஷிகள் தர்ம சாஸ்திரத்தை எழுதினார்கள். மனுஸ்மிருதி போன்ற விதவிதமான ஸ்மிருதி, அவர்கள் தர்ம சாஸ்திரத்தை எழுதினார்கள். அது ஸ்மிருதி என்று சொல்லப்படும். அந்த ஸ்மிருதியில் ராமாயணமும் அடங்கும், மகாபாரதமும் அடங்கும். அந்த 2 இதிகாசம்னு சொல்கிறோம். பிறகு புராணங்கள் அல்லது பெரிய பெரிய ரிஷிகள் மகான்களினுடைய எழுத்துக்கள், அவர்கள் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு எழுதி வைத்தார்கள். பிறகு மூன்றாவதாக நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே சில மகான்களினுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தையே தர்மா தர்மத்தை நிர்ணயிக்கும். ஒரு மகானிடம் சென்று
இந்த சூழ்நிலையில் எது சரி எது தவறுன்னு நம்ம கேட்குறோம். அவர் சொல்கிறார், நீ இப்படி செய்யறது சரின்னு சொல்லி. அவரிடம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அது எங்கிருந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னால் அது சரி. அது எப்படிப்பட்டவர்? மகான்களினுடைய வாழ்க்கை. இப்படி இந்த மூன்றும் தர்மா தர்மத்தை நிர்ணயிக்க நமக்கு கிடைக்கின்ற பிரமாணம், ஷோர்ஸ், கிடைக்கின்ற அத்தாட்சிகள். இதில் வேதம்தான் முக்கியம். அதை விளக்க வந்ததுதான் ஸ்மிருதி. பிறகு ஸ்மிருதிக்கு பிறகு வந்ததுதான் சிஷ்டாச்சாரன். சிஷ்டாச்சாரன்னா மகான்கள். இந்த மகான்களினுடைய வாழ்க்கை ஸ்மிருதி ஸ்ருதி இதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். அவர்களாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சு வாழ மாட்டார்கள். ஆகவே மகான்களினுடைய வாழ்க்கை முறையே தர்மத்தை அதர்மத்தை நிர்ணயிக்கும் காரணம் என்று யார் கூறுகிறார்? உபனிஷத்தே இங்கு கூறுகின்றது. இந்த இடத்துல உபனிஷத்தே என்ன சொல்கின்றது? நீ எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நேரடியாக என்ன பார். உபனிஷத் சொல்லுது, என்னிடமிருந்து தெரிஞ்சுக்கலைன்னா ஸ்மிருதியை பார். அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மகான்களினுடைய வாழ்க்கையை பார். அதை பார்த்து நீ இது சரி இது தவறு என்று தெரிந்து கொண்டு தவறை நீக்கி சரியான பாதையில் நீ செல்ல வேண்டும் என்று உபனிஷத்தே சொல்கின்றது. இப்போ உபனிஷத்தே என்ன சொல்லுது? தர்மா தர்ம விஷயத்தில் மகான்களினுடைய வாழ்க்கை தான் பிரமாணம். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் தர்மம். காரணம் என்ன? அவர்கள் நான் சொன்னதைத்தான் சொல்கிறார்கள், நான் சொன்னபடிதான் வாழ்கிறார்கள் என்று ஸ்ருதியானது இங்கு பேசுகின்றது. அதுதான் இங்கு வருகின்றது. யானி அனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி. யானி என்றால் எந்த, கர்மங்கள். யானி கர்மாணி, எந்த கர்மங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ், தர்மா தர்ம விஷயத்தில் செயல்படுகின்ற செயல்கள். எந்த கர்மங்கள் அனவத்யானி. அனவத்யானி என்றால் குற்றமற்றதாக இருக்கின்றதோ, மற்றவர்களால் நிந்திக்கப்படாமல் இருக்கின்றதோ. சமஸ்கிருதத்தில் அவத்யம் என்றால் பிளேமபிள், அன்ஃபிட், நிந்திக்கக்கூடிய, தகுதி இல்லாத. அனவத்யம் என்றால் நிந்திக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, பாபமற்ற. யானி அனவத்யானி கர்மாணி, அப்படிப்பட்ட செயல்கள் எது இருக்கின்றதோ, மற்ற மகாத்மாக்களால் நிந்திக்கப்படாமல் அல்லது வேதத்தினாலும் நிஷேதம் செய்யப்படாமல் ஸ்மிருதியினாலும் நீக்கப்படாமல் நிந்திக்கப்படாமல் என்ன செயல்கள் இருக்கின்றதோ தானி சேவிதவ்யானி, அவைகளைத்தான் சேவிதவ்யம் என்றால் பின்பற்ற வேண்டும். அவைகளைத்தான் நீ பின்பற்ற வேண்டும். அனவத்யானி கர்மாணி சேவிதவ்யானி, வேதத்தினாலும் ஸ்மிருதியினாலும் மகான்களாலும் நிந்திக்கப்படாத, நீக்கப்படாத, குறை காட்டப்படாத செயல்களைத்தான் நீ செய்ய வேண்டும். பிறகு இதராணி. இதராணி என்றால் நிந்திக்கக்கூடிய மற்ற கர்மங்களை என்ன செய்யலாம்? நோ. ந உ என்றால் நோ, செய்யக்கூடாது. நோ சேவிதவ்யானி, ந சேவிதவ்யானி, அதை நீ பின்பற்றக்கூடாது. இதராணி என்றால் அவத்யானி. அனவத்யானின்னு சொன்னால் நிந்திக்கப்படாத செயல்களை செய்ய வேண்டும். பிறகு நிந்திக்கப்படுகின்ற செயல்களை நீ செய்யக்கூடாது. பெரியோர்களால் பின்பற்றுகின்ற செயலை செய்யணும், ஸ்மிருதியில் இருக்கிற செயல்களை செய்ய வேண்டும். பிறகு ஸ்ருதியில் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும். இனி அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, இங்கு சில பெரியவர்கள் சில ஆசிரியர்களாக இருப்பவர்களிடம் சில குறைகள் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம்.
தர்மாதர்ம விஷயத்தில் இங்கு ஆசிரியர் என்ன சொன்னார்? பெரியவர்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் தர்மம், எதை செய்யவில்லையோ அது அதர்மம்னு சொன்னார். இந்த குருகுலத்தில் இருக்கும் பொழுது இந்த குருவிடமே சில குறைகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அதை குரு சொல்றார், என்னிடம் ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். என் பெரியவர்களிடம், அவர்கள் பெரியவர்கள்தான், அவர்களிடம் சில பலகீனங்கள் இருந்தால் அவரிடமே இருக்கு, அதனால நான் பின்பற்றுகின்றேன் என்று பின்பற்ற வேண்டாம், அதை விட்டு விடுங்கள்னு சொல்றார். எவ்வளவு ஓப்பனா சொல்றார் பாருங்க. என்னிடம் நல்ல குணம் இருக்கிறத மட்டும் நீ பின்பற்றி விடு, என்னிடத்திலேயே அவத்தியானி குறையானது ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று கூறுகின்றார். இப்ப சில ரிஷிகள் எல்லாம் சாபத்தை விட்டார்கள், கோபப்பட்டார்கள், நல்லா நம்ம படிக்கிறோம். எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் இருப்பார்கள், அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்னா, யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பான். பரீட்சித்து மகாராஜா என்ன பெரிய தப்பு பண்ணார், செத்த பாம்பை கொண்டு போய் ஒரு முனிவனுடைய தலையில போட்டார். அவர் ரொம்ப மெச்சூர்டா இருந்தார், அவர் கண்டுக்கல. அவனுடைய பையனுக்கு கோபம் வந்துடுது. என்ன சொன்னா, இந்த பாம்பு கடிச்சு நீ செத்து போன்னு சொல்லி சாபம் கொடுத்தான். இதை நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோம். இப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், யாராவது நமக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணால் நம்மளும் சாபம் கொடுக்கலாமா? அல்லது தந்தையினுடைய சொல்ல கேட்டுட்டு ஒருவர் தாயினுடைய கழுத்தை வெட்டினார்னு படிக்கிறோம். அல்லது வேறு சில விதமான சாஸ்திரத்திலிருந்து சில முனிவர்களிடமிருந்த குறைகளை நாம் படிக்கின்றோம். குறிப்பாக இந்த கோபமெல்லாம் இருந்ததாக நம்ம படிக்கிறோம். அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். அந்த முனிவர்களுக்கே அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் எப்படி, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னு இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு அந்த கோபம் இருந்ததுன்னு சொன்னால் அது அவர்களுடைய குறை, அதை முன்னாடியாக வச்சுட்டு நம்ம அதை பின்பற்றக்கூடாது. எல்லாம் என்ன நினைக்கிறார்கள், முனிவர்கள்னு சொன்னால் தாடி பெருசாக இருந்ததுன்னா சாபம் விடுவார், கோபம் வந்துடும் சொல்லி. ஒரு சின்ன குழந்தையும் கூட அப்படித்தான் நினைக்குது. சுவாமிஜி ஒரு வீட்டில் போய் சாப்பிடுவார். அன்னைக்கு ஏதோ காரணத்தினால அந்த அம்மானால கொஞ்சம் கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியல. அதனால் அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லுது, அந்த குழந்தைக்கு 5 வயது, இன்னைக்கு சாமிஜி கொஞ்சம் நேரமாகும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுது, அது அறியாமல் அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நமக்கு நேரமானா பரவாயில்ல, சாமிஜிக்கெல்லாம் நேரம் பண்ணிடாத, உன்னை நாயா போன்னு சவிச்சிருவார் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ சாமிகள் சன்னியாசி முனிவர்கள்னு சொன்னால் சாபம் விட்டுருவாங்கன்னு சொல்லி 5 வயசு குழந்தை மனசில் பதிஞ்சிருக்கு. இப்போ இதில் என்ன காரணம் என்ன, புராணத்தை எல்லாம் படித்த உடனே முனிவர்கள்னால் சாபம் விட்டு விடுவார்கள், அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் தூரமாக இருந்துடணும் அப்படின்னு ஒரு பயம். ஆகவே இங்கு சொல்கிறார், ஒரு ரிஷிகளிடமோ முனிவர்களிடமோ அல்லது யாராவது இடம் குறை இருந்தால் அந்த குறையை முன்னாடியாக வச்சுட்டு அவரிடமே இருக்கே என்னிடம் இருந்தால் என்னன்னு கேட்காத. இங்கே ஆசிரியரே சொல்கிறார், நாங்கள் செய்த நல்லதை நீ பின்பற்று, எங்களிடம் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையை நீ பின்பற்றாதே என்று சொல்கிறார். அதுதான் இங்கே வருகின்றது. யானி அஸ்மாகம் சுச்சரிதானி. யானி என்றால் எந்த கர்மங்கள், அஸ்மாகம் என்றால் எங்களுடைய, சுச்சரிதானி எங்களுடைய நல்ல கர்மங்களாக இருந்ததோ. வேதத்தில் சொல்லியிருக்கிற, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் எது எங்களிடம் இருந்ததோ, தானி துவயா உபாஸ்யானி அவைகளைத்தான் நீ பின்பற்ற வேண்டும். யானி எந்த, அஸ்மாகம், அஸ்மாகம் சொன்ன இங்க ஆசிரியர் தன்னையும் சிஷ்டாச்சாரனா வச்சு சொல்றார். எங்களிடம் அல்லது பெரியவர்களிடம் சுச்சரிதானி, சுச்சரிதானின்னு சொன்னா நல்லது, நல்லது என்ன இருந்ததோ, துவயா உன்னால், தானி அவைகளை, உபாஸ்யானி பின்பற்ற வேண்டும். உபாஸ்யானினாலும் சேவிதவ்யானி பின்பற்ற வேண்டும். இப்போ குரு வெத்தலை வாக்கு போடுவார்னு வச்சுக்குவோமே, குருகுலத்தில் இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை அனுமதிச்சிருக்க மாட்டார்.
வீட்டுக்கு வந்த உடனே என் குரு வந்து வெத்தலை வாக்கு போடுறது வழக்கம், நானும் போடுவேன்னு ஆரம்பிச்சிடாதேன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அல்லது மூக்கு பொடி போடுவார்னு வச்சுக்குவோமே, அதை நானும் போட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வந்த உடனே அதை பின்பற்றாத. அதாவது நம்ம வந்து மற்றவர்கள் சொல்வதை பின்பற்ற மாட்டோம், மற்றவர்களை பார்த்து தான் நம்ம எதையுமே பின்பற்றுவோம். அதே போல் குழந்தைகளும் அப்படித்தான். குழந்தைகள் வந்து தந்தை சொல்ல அதிகமாக கேட்காது, தந்தையினுடைய செயலை பார்த்து தான் அது புரிஞ்சுக்கும். இப்போ வந்து ஒரு வீட்டில் குழந்தை இருக்குது, தந்தை இருக்கின்றார், அவருடைய தந்தை இருக்காருன்னு வச்சுக்குவோம். இவர் வந்து அந்த குழந்தைக்கு தாத்தா ஆகுது. இப்போ இவர் சொல்கிறார், நீ வந்து என்னுடைய சொல்படி கேட்கணும், என்னை மதிக்கணும்னு சொல்லி. அது நியாயம்தான். குழந்தை வந்து தந்தை சொல்ல கேட்கணும், தந்தையை மதிக்கணும், மரியாதையாக இருக்கணும். பிறகு இந்த குழந்தை பார்க்குது, இந்த தாத்தா கிட்ட நம்ம அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி மதிப்பு கொடுக்கறதில்ல, சத்தம் போடாதுன்னு சொல்லி திட்டுறார். அப்பா அந்த தாத்தா சொல்கிறது அப்பா கேட்கறதில்ல. இப்போ குழந்தை என்ன நினைக்கும், என்னுடைய அப்பா அவர் அப்பா சொல்கிறத கேட்கறதில்ல, அவர் அப்பாவை திட்டுறாருன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், அதையவே நம்மளும் செய்யலான்னு குழந்தையானது முடிவு பண்ணும். ஆகவே எதை நாம் சொல்கிறோமோ அதை விட எப்படி நம்ம வாழ்கிறோமோ அதைத்தான் குழந்தைகள் பின்பற்றும், மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். அதனால குரு கொஞ்சம் கவனமாக இருக்கார். என்னிடம் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை தயவு செய்து பின்பற்ற வேண்டாம். அப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், அப்படின்னா பெரியவர்களுக்கும் கூட குறைகள் இருக்கலாமா என்றால் இருக்கலாம், சில சமயங்களில் இருக்கலாம். அதற்கு 2 காரணம் சொல்கிறார்கள். ஒரு பெரியவர்கள் தவறு செய்தால் 2 காரணம் இருக்கலாமா. ஒன்று, சில சமயங்களில் அவர்களுடைய விபரீத பாவனையில் விஸ்மிருத்தியா மறந்து தவறுகளை செய்து விடலாம். அப்பொழுது அதை நம்ம பெருசாக எடுத்துட்டு அதை சுட்டி காட்டக்கூடாது. இனி ஒன்று, சில இக்கட்டான சூழ்நிலைகளில் சில தவறுகள் சிலர் செய்வதற்கு வாய்ப்புண்டு. விசிஷ்ட சந்நிவேஷே என்று விளக்காசிரியர் எழுதுகிறார். விசிஷ்ட சந்நிவேஷம் என்றால் இக்கட்டான சூழ்நிலை, அதாவது தர்ம சங்கடமான நிலைன்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படி ஒரு சூழ்நிலைகளில் தவறு நடக்கலாம். அல்லது சின்ன வயசில் சில குணங்களை வந்து நம்ம தெரியாமல் பின்பற்றி இருப்போம், பிறகு பெரிசான அதை விடவே முடியாது. இந்த சிகரெட் குடிக்கிறது போல் சின்ன வயசில் அதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கே அடிக்ஷன் ஆகும். அல்லது காஃபின்னே வச்சுக்குவோமே, காஃபின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் பர்வேட் ஆகும், அதனால் அது வேண்டாம். ஏதாவது சில தவறான குணங்கள் சின்ன வயசில் ரொம்ப வருஷம் பழகிட்டோம்னா விடுவதற்கு முடியாது. அல்லது அந்த ஆசிரியரே முயற்சி பண்ணிட்டு இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருப்பார். அந்த சமயத்தில் சிஷ்யன் பார்த்துட்டு அவரே அப்படி இருக்காரே, நான் எதற்கு பின்பற்றணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல குரு வந்து எவ்வளோ ஓப்பனாக இருக்காருன்னு தெரிய வருது. என்னிடம் ஏதாவது குறை இருந்தால் நீ பின்பற்றாதப்பா, என்னிடம் இருக்கிறத நல்லதை பின்பற்று என்று இங்கு கூறுகின்றார். இது குரு வாயிலாக சாஸ்திரம் கூறுகின்றது, உபனிஷத் பேசுகின்றது. யானி அஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயா உபாஸ்யானி நோ இதராணி ந இதராணி, மற்றதை பின்பற்றாதே. பெரியவர்கள் செய்த நல்லதை மட்டும் எடுத்துக்கொள். பெரியவர்களிடம் குறைகள் இருந்தால் இதராணி, அந்த குறைகளை பின்பற்றாதே, அதை நீ உதாரணமாக எடுத்து கொள்ளாதே. அதே போல புராணத்தை படிக்கும் பொழுதும் ஏகலைவனுடைய கதையை படிச்சுட்டு துரோணரை போய் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது, இப்படியா போய் குருதட்சணை கேட்கறதுன்னு சொல்லி. அதிலிருந்து சிஷ்யனுடைய மனநிலை, குரு பக்தியை விளக்குவதற்காக வியாசர் அந்த கதையை சொன்னார், அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி சாஸ்திரத்தை படிக்கும் பொழுதே, ராமாயணம் மகாபாரதத்தை படிக்கும் பொழுதே நம்மளுடைய ஆட்டிடியூடு, பாவனை எப்படி இருக்கணும்னா சரியாக அதை பொருள்படுத்துகிற மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி தவறுகள் இருந்தாலும் கூட அதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பின்பற்றக்கூடாது. அதை நம்ம கோட் பண்ணி நம்மளுடைய பலகீனத்தை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. அதான் நம்ம சாதாரணமாக பண்ணுவோம். யாராவது உனக்கு ஏன் கோபம் வருதுன்னா உனக்கு மட்டும் வரலையா, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொன்னால் நீ என்னைக்கு அப்படி செய்யலையா, இதே தான் திருப்பி திருப்பி கேட்டுருவோம். ஒரு நம்ம டே டு டே விவகாரத்தில்
நீ இதை செஞ்சையான்னு சொன்னால் அது தப்புன்னு ஒத்துக்காம நீயும் செஞ்ச நானும் செஞ்ச, 2 பேரும் ஒரே பிளேட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. இனி அடுத்ததாக ஏகே சாஸ்மாத் அஸ்மத் ஸ்ரேயாம்சக பிராமணாக தேஷாம் துவயா ஆசனேன பிரஸ்வசிதவ்யம். இந்த பகுதி 2 விதத்தில் பொருள் சொல்லப்படுகின்றது. முதல் பொருள் என்னவென்றால், நம்மை விட வயதிலும் அனுபவத்திலும் படிப்பிலும் பெரியவர்கள் நம்மிடம் வந்தால் உடனடியாக அவர்களுக்கு ஆசனத்தை, இருக்க இடத்தை கொடுத்து இளைப்பாறச் செய்ய வேண்டும். இதனுடைய சாரம் பெரியவர்களை மதிக்கணும். அதுதான் இந்த காலத்து குழந்தைகளுக்கு அதுதான் இல்லைன்னு சில பேர் சொல்லுவார்கள். அதை செய்ய வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை வயதையும் மதிக்கணும், அவர்களுடைய அனுபவத்தை மதிக்கணும். அது இங்கு சொல்லப்படுகின்றது. ஒரு பெரியவர்கள் வந்தால் அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவர்களை எப்படி நடத்தணும் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அது ஒரு விதம். இனி ஒரு அர்த்தமும் இருக்கின்றது, அதை பிறகு பார்க்கலாம். ஏகே அஸ்மாத் ஸ்ரேயாம்சக. ஸ்ரேயாம்சக பெரியவர்கள். அஸ்மத் என்றால் நம்மை காட்டிலும், வயதிலும் அனுபவத்திலும் படிப்பிலும் பெரியவர்கள். பிராமணாக அவர்கள் பிராமணர்கள். இங்கு பிராமணாக என்றால் ஜாதியை குறிக்கவில்லை, பண்பை குறிக்கின்றது. சமக தமக இப்படிப்பட்ட நல்ல பண்பை உடைய பெரியவர்கள், நம்மை காட்டிலும் அறிவிலும் அனுபவத்திலும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். தேஷாம் அவர்களிடத்தில் ஆசனேன ஆசனத்தை கொடுப்பதன் மூலமாக பிரஸ்வசிதவ்யம் இளைப்பாறச் செய்ய வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? பெரியவர்கள் நம்மை நோக்கி வந்தால், நம்ம வீட்டுக்கு வந்தார்கள் என்றால் அவர்களை முதல்ல உட்கார சொல்லித்தான் பேசணும். முதல்லையே அரை மணி நேரம் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பிறகு அவரே உட்காரலாமான்னு கேட்டதுக்கப்புறம் உட்காரலாமே அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. முதலில் ஆசனத்தை கொடுத்து அவர்களை இளைப்பாற செய்ய வேண்டும். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இனி ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. அவை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.